Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேரில் மொத்த இந்தியாவை சீர்குலைக்கிற முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. இதுவரை இருந்த நடைமுறை வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா ஒரே நாளில் ஒரே தேர்தல் ஒரே மாதிரியான தேர்தல் நடந்தால் ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடந்தாலும் மக்களுக்கு ஒரு தெளிவுகள் வேணும். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு தெளிவான வாக்குப்பதிவுகள் செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலக்கெடு வேண்டும். ஸோ இதுக்கு வந்து முதல்ல தேர்தல் ஆணையம் ப்ரிப்பேராக இருக்கணும், மக்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சுமூகமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்களிச்சுட்டு வராங்க. ஸோ இதை காரணம் காட்டி இன்னைக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறேன்னு சொல்லி முதல் படியே எடுத்து வச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுதுன்னா தென் மாநிலங்களுக்கு இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைக்கப்பட்டு வரும் செய்திகள் முழுவதும் அப்படி தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் எப்பயுமே வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக மக்கள் ஆதரவு கிடையாது. 1% 2% இருக்கிற கட்சி தான். அதனால அவர்களால இங்க ஜெயிக்க முடியாத காரணங்களால இங்க பிரதிநிதித்துவத்தை குறைத்து விட்டு வட மாநிலங்களான இப்போ உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச போன்ற மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி இதன் மூலமாக ஒரு 30% மட்டுமே தென் மாநிலங்களுக்கு இருக்கும் பட்சமாக மீதி 70% வட மாநிலங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு அவங்க வந்து எப்பயுமே நாட்டை அவர்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செயல்பட்டு வராங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மசோதா கண்டிப்பாக பாஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு பெரிய அளவில் ஒரு துரோகம் செய்யும் செயலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசோதா பாஸ் ஆகக்கூடாது. இதில் வந்து தொகுதி மறுசீரமைப்பை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி தேவையோ அது மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா வச்சு பண்ணணும். ஏன்னா எங்கள் மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு இஷ்டத்திற்கு அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஏற்றுக்கொள்வதும் மற்ற இடத்துல சுருக்குவதும் அது வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இதுவரை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வர இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடை விளைக்கும் ஒரு அநீதியாக இருக்கும். கண்டிப்பாக இதற்கு நாங்கள் கடுமையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா வரவேற்கிறதா? இல்லை, அதை அவங்க இன்னும் வந்து முழுசாக அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. கண்டிப்பாக இது ஒரு பெண்களுக்கான வளர்ச்சி சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் ஆதரிக்கலாம். பட் அதே நேரத்தில் இவங்க வாக்குக்காகவும் இவங்க வந்து மதம் சார்ந்த வகையிலும் அதில் சாயம் பூச இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். சார், எல்லா கட்சிகளும் எஸ்ஐஆர் முதல்ல எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ எஸ்ஐஆர்னால தான் பாண்டிச்சேரியிலலாம் நிறையா அதிக அளவு போலிங்க இருக்குது. அது மாதிரி இந்த விஷயங்களும் வந்து இப்போ எஸ்ஐஆர் செயல்படுத்தப்பட்ட முறையில் நாங்களும் எதிர்த்து தமிழகம் முழுத்தும் நான் வந்து போராட்டம் பண்ணோம். நாங்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணோம். ஏன்னா அது செயல்படுத்துகிற முறையில் வந்து பாகுபாடு இருக்குது, சரியாக செயல்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது. இது ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் சரி. அவங்க கட்சியை காப்பாற்றுக்கிறதுக்காக பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அது இப்போ இது தொகுதி மறுவரையில் திமுக எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் எப்படி சார் எதிர்க்கலாம்? இல்லை, திமுக இதில் சும்மா கண் துடைப்புக்கு தான் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் வந்து முழுமையாக நாங்கள் கண்டிப்பாக இதில் எங்கள் அளவிலான அனைத்து முயற்சிகளும் எடுத்து இது பண்ணோம். அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய கண்டனத்தை பெரிய அளவில் பதிவே செய்யலை. அவங்க சும்மா கருப்பு கொடியை கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே கட்டலை. திமுகவினருக்கு அது என்னன்னு புரியலை, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, என்னன்னு புரியலை. ஸோ அவங்களுக்கு சும்மா ஒரு பேரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற கூட்டணி கட்சியில் எல்லாருக்கும் இதில் உடன்பாடு இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஸோ இதில் திமுக வந்து எப்பவும் போல இப்போ வக்ஃபு சொத்து விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு அவங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்குது, நல்ல கூட்டணி இருக்குது. ஸோ வெளியில் ஒரு பெயரளவுக்கு ஒன்றை செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. திமுக இன்னைக்கோட இந்த பேச்சை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மிகவும் நல்ல உறவு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். மம்தா பானர்ஜி கூட அதை வந்து வெளிப்படையாகவே சொன்னாங்க. அதுக்கு இவங்ககிட்ட யாருமே இது வரைக்கும் ஒரு மாற்று அதுக்கு ஒரு கருத்து கூட தெரிவிக்கல. இவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது. இன்னைக்கு சும்மா பேரளவுக்கு பதிவு செய்து விட்டு அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக போய்விடுவார்கள். இதை நாங்கள் மட்டும்தான் கடுமையாக எதிர்க்க முடியும். ஏன்னா இங்கே அதிமுக முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய கிளை கட்சியாக மோடியோடைய அடிமையாக இருக்குது. ஸோ அடிமை அதிமுக வந்து இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து மேலேருந்து டெல்லியிலேருந்து என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் எடப்பாடி பேசுவார். ஸோ அவர்களை இதை பற்றி பேச மாட்டார்கள். அடிமை அதிமுக வந்து பேசாது. மோடியின் ஆதரவு பெற்ற, அமித்ஷாவின் ஆதரவு பெற்ற அதிமுக இதை பற்றி பேசாது. கண்டிப்பாக நாங்கள் மட்டும்தான் பேச முடியும். இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று கொலையாக இருக்கும். இது மட்டும் செயல்படுத்தப்பட்டு விட்டால் சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்களுக்கு எந்தவித ஒரு முக்கியத்துவமும் கிடைக்காமல் போய்விடும். சார், இப்போ வந்து மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து தொகுதி வாரியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியும்.
ஆனா நம்ம தலைவர் வந்து இன்னும் மாவட்ட வாரியா போறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. இல்ல இன்னும் 5 சிரமங்கள் நாள் தான் இருக்கு. இல்ல சிரமங்கள் எங்க இருந்து இருக்கு? எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. வர்ற கூட்டம் அவங்களுடைய பாதுகாப்பு அதுக்கான முழுமையான ரெகுலேஷன்ஸ் வந்து போலீஸ்னால பண்ண முடியல. பண்ண முடியிற இடத்துல கண்டிப்பாக நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ரிசல்ட்ஸை பாதிக்க வாய்ப்பு. இல்ல மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். கண்டிப்பா எங்களுடைய தலைவர் எல்லா இடத்துலயும் நாங்க வந்து நேற்று ஒரு சில சாலைகள்ல செல்ல வேண்டாம்னு பார்த்தோம். ஏன்னா அதிகப்படியே கூட்டம் இருந்துச்சு. இது கடைசியா மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? ஸோ அதை கருத்தில் கொண்டு நிறைய இடத்துல எங்களுடைய தலைவருடைய திட்டங்கள் வந்து அங்கங்க மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஸோ எல்லா தொகுதிக்கும் போக முடியுமான்னா இந்த கூட்டத்தை இந்த நேரத்துல அவங்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படும். அது இல்லாமல் அவ்வளவு பெரிய ரெகுலேட் பண்ற அளவுக்கு போலீஸ் தயாரா இருக்கான்னு தெரியல. இவர்களை நம்பி எங்க தலைவர் வந்து பயணிக்கிறது மக்களுடைய உயிரை வந்து நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல வந்து நாங்கள் அசால்ட்டா நினைச்சு அதை பண்ண முடியாது. மதுரைக்கு வராதுங்களா சார்? எப்போ அப்டேட்? இல்ல அதுக்கும் அப்ரூவல் தான். நாங்கள் ஒரு சில இடத்த ஐடென்டிஃபை பண்ணோம். பட் அதில் என்ன சாட்டிஸ்ஃபைட் இல்லாமல் இருக்கு. அதை முடிவு செய்தால் மட்டுமே அது ஒரு இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ பாதுகாப்பான இடங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு சில நாட்கள் தான் இருக்கு பிரச்சாரம். இங்கே கோயம்புத்தூர் நிறைய இடத்துல இருக்கு. கண்டிப்பா அதுக்கு என்னன்னு தீர்வுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா? உங்களோட பிரச்சாரங்கள் எப்படி? இல்ல சிறப்பா இருக்கு. இப்போ திருப்பூர் முழுவதும் நீங்க இப்போ களத்துல பார்த்துருப்பீங்க. சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கு. கிரவுண்ட்ல மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இது வரைக்கும் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை திருப்பூர் முழுசும். நான் எல்லா ஏரியாவும் சுற்றி வந்து பார்த்துட்டேன். ரோடு வசதி எங்கேயுமே இல்லைங்க. நீங்கள் இப்போ அனுப்பானடி, அவனியாபுரம், மற்ற சுற்றி இருக்க எல்லா கிராமங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாலை வசதி எங்கேயுமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வெளியேற்றதுக்கான வழியே கிடையாது. மக்கள் எல்லாம் வந்து ரோடும் இல்லாமல் கழிவு நீரும் வந்து எல்லா இடத்துலையும் தேங்கி நிற்குது. வெளியேற்றதுக்கான வழியே இல்லை. இவ்வளோ நாள் அதுவும் பெரும்பாலான ஏரியா வந்து மாநகராட்சியில் இருக்குது. அவ்வளோ கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து 2 கோடி 3 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு 10 கோடி 20 கோடி அதுல இருந்து சம்பாரிச்சேன்னு தான் இருக்காங்களே தவிர்த்து சாலையும் கழிவு நீரும் போகாதனால மழை காலங்கள் எல்லா வீடுமே வந்து சாக்கடைக்குள் மிதக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இன்னொன்று வந்து பாம்பன் நகருக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து முழுவதுமாக மதுரையில் இருக்க மொத்த சாக்கடையும் மொத்த கழிவு நீர் அங்கதான் தேக்கி வைக்கப்படுது. நிலத்தடி நீர் வந்து 2000 TDS மேல போயிடுச்சு. அதாவது 10 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற மொத்த ரேடியஸ்லையும் 2000 மேல TDS போயிடுச்சு. கண்டிப்பா நிலத்தடி நீர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த கழிவு நீர் அங்கே தேக்கிறதுனால. ஸோ இது மாதிரியான நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரை சுற்றி, அதாவது அந்த கிரிவலை அந்த பாதையை திருப்பூர் கோயிலை சுற்றி 6 ஒயின் ஷாப் இருக்கு. ஏன்னா இங்க எல்லாமே வந்து தள்ளி தள்ளி இருக்கிற குடியிருப்புகள். ஸோ அதனால நிறைய போக்குவரத்து 2 பக்கமும் நேஷனல் ஹைவேஸ் இருக்கு. ஸோ அதனால வெளியூர்லேருந்து வர்றவங்க போறவங்களுக்கு மது அருந்துவதற்காக ஏகப்பட்ட மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய பார்கள் இருக்கு. நான் போறப்ப வளையங்குளம், வளையப்பட்டி எல்லா இடத்துலையும் மக்கள் சொல்றது தேவையில்லாம இங்க ஊர்ல இருக்கிறதே மொத்தம் ஒரு கம்மியான மக்கள் தான். ஆனா இங்க வந்து டெய்லி குடிக்கிறவங்களே 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் வந்து குடிச்சிட்டு போற அளவுக்கு ஒரு பார் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் மதுபான பார்கள் அதிகப்படியா இருக்கு. ஸோ தேவையில்லாத மதுபான கடைகள், தேவையில்லாத மதுபான பார்கள் மூடப்பட வேண்டும். போதை பழக்கம், அதாவது கஞ்சா புழக்கம் கிராமங்கள் வரைக்கும் பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. எல்லா 14 வயசு பையன்லேருந்து கஞ்சா போய் சேர்ற அளவுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் மிக அடிப்படை தேவை. மக்களுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை. குடிநீர் வசதி எங்கேயுமே கிடையாது. எல்லாமே வந்து பைப்பில் குடிநீர் போகிறதுக்கான வழியே கிடையாது. எல்லாரும் இப்போ வந்து குடிநீர் வாங்க வேண்டிய நிலைமை இருக்காங்க. நிலத்தடி நீரும் 2000 TDS மேலே இருக்கணும். RO கூட போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் தான் மக்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் ஸ்கீம் போட்டு பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து திருப்பூர் வந்து ஒரு இடத்துல ஒரு மேட்டு பகுதியாகவும் ஒரு சில இடங்கள் தாழ்வான பகுதியாகவும் இருக்குது. இதை ப்ராப்பராக ஸ்கீம் போட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது இமீடியட்டாக இப்போ உடனே செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இதை அதிமுகவும் சரி, இதுக்கு இந்த MLA ராஜன் செல்லப்பா அவர்களும் சரி, இல்லை திமுக சைடு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க தான் மேயராக இருந்தாங்க, மாநகராட்சி சைட்லாம் இருந்துச்சு, அவங்க கவுன்சிலர் யாருமே இதுக்கு முன்னெடுக்கவில்லை. கண்டிப்பாக நாங்கள் முன்னெடுப்போம்னு சொல்லி எங்களுடைய வாக்குறுதியில் ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக அதை நாங்கள் முன்னெடுப்போம், மக்களும் நம்புறாங்க. திமுக வேட்பாளரும் இதே தான் சொல்றாங்க. அடிப்படை பிரச்சனைகள் நான் செஞ்சு தரோம், அதிமுக செஞ்சு தரல, நீ வர ஆளுல எனக்கு 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்துச்சு. 5 வருஷம் திமுகவுடைய கவுன்சிலராக இருக்காங்க. எல்லா சைடும் இருக்கிறது திமுகவுடைய கவுன்சிலர் தான். பாதி இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சும்மா ஜல்லி மட்டும் கொட்டிட்டு போயிட்டாங்க. எங்கேயுமே வந்து கழிவுநீர் வெளியேறதுக்கான வழியில் குடிநீர் எங்கேயும் வெளியேறக்கான வழியில் எல்லா பாருமே வந்து திமுக காரனை வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து திருப்பூர்ன்ற சுற்றியே வந்து 50க்கும் மேற்பட்ட பார்கள் இருக்கு. டாஸ்மாக் பார்கள், மேக்ஸிமம் இல்லீகல் பார்லாம் இருக்குது. ஸோ 24 hours சப்ளை இருக்குது. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு இடத்துல வாக்கிங் போயிட்டு வரோம், அவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பாரில் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாட்டில் வச்சுட்டு போயிடறாங்கன்றாங்க. ஸோ எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு பெரிய தீய சக்தியே தமிழ்நாட்டுக்கு திமுக தான். 5 வருஷம் இருந்ததுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க? இன்னொன்று திமுக வேட்பாளர் அந்த அம்மா மேலே இருக்கக்கூடிய பிரைமரி குற்றச்சாட்டு, அவருடைய கணவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு, அந்த 14 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து 10 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. 2014 கோர்ட்டில் கிடைச்சிருக்கு. இப்போ அப்பீல் இருக்குது. அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்க?
இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லணும்ல. நாங்கள்லாம் வந்து பெண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னு எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கேண்டிடேட் அவருடைய கணவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர்கள் மேலே இந்த கிரிப்டோ கரன்சி பண மோசடின்னு சொல்லி எல்லா டிவி, யூடியூப் எல்லாத்துலையும் வந்துட்டே இருக்கு. அவங்களும் பதிவு செய்யிருக்காங்க. ஆள் கடத்தல் வழக்கு இருக்கு. ஸோ ஒரு வேட்பாளர் வந்து இதான் முதல் தேர்தல். இப்போதான் தேர்தலில் நிற்க போறாங்க. திமுக அந்த அம்மா வந்து நிற்க போறாங்க. அப்போ இன்னும் எம்எல்ஏ கூட இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஆள் கடத்தல் வழக்கு, பண மோசடி வழக்கு, பெண்கள் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இருக்கிற ஒரு வேட்பாளர் எப்படி திருப்பரங்குன்ற மக்கள் விரும்புவாங்கன்னு தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. எல்லா இடத்துலையும் மக்களுக்கும் இந்த விஷயம் நல்லாவே போயிருக்கு. திரு ராஜன் செல்லப்பா வந்து எதுவுமே செய்யலை. எந்த இடத்துக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ராஜன் செல்லப்பா வந்து எந்த இடத்துக்கும் எந்த கிராமத்துக்கும் அவர் போகவே இல்லை. யாரையும் பார்க்கவே இல்லை, மக்களையும் சந்திக்கவே இல்லை. ஸோ அதனால அது வந்து எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் சொல்றப்போ அவர் ராஜன் செல்லப்பா இங்கே வரவே இல்லைங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இது எல்லா இடத்துலையும் சிறப்பான வரவேற்பு. மக்கள் 100% எங்களை நம்பக்கூடிய அளவிலான எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இன்னைக்கு வெளியாகுது, ஹீரோவா இருக்குமா சார்? கண்டிப்பாக ஹீரோவாக இருக்கும். ஏன்னா மக்கள் 100% இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, எங்களுடைய தலைவர் வெளியிடுவார். 100% மக்கள் வந்து நம்புவாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். எல்லா தரப்பு மக்களும் எங்களோட பேசிட்டாங்க. அரசு ஊழியர்லேருந்து, அங்கன்வாடி பணியாளர்லேருந்து, செவிலியர்கள்லேருந்து எல்லா தரப்பு மக்களும், விவசாயிகள் எல்லா தரப்பு மக்களும் வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கி, மக்களின் வளர்ச்சியை நோக்கி இந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கும். முழுமையாக இன்று எங்களுடைய தலைவர் இன்று வெளியிடுவார். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.